வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. நண்பர்களே, ரயில்வேலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தோம்னா, அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வேக்கண்ட்டுக்கு அப்புறம் டெக்னீஷியன் வேக்கண்ட்டை பற்றி ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மாதிரி விட்டுருந்தாங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் வரைக்கும் ஆர்ஆர்பி ஏஎல்பியும் டெக்னீஷியனும் ஒரே நோட்டிஃபிகேஷன் தான் வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு தனியாக ஜனவரி 20 கால் பண்ணியிருந்தாங்க, டெக்னீஷியனுக்கு பண்ணலை. இப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டெக்னீஷியனுக்கு நாங்கள் வேக்கண்ட் ரெக்ரூட்மெண்ட் விடுறத இப்போ ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, விரைவில் விடுவோம்னு சொல்லி நோட்டீஸ் விட்டுருந்தாங்க. இப்போ அதை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, A to Z இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் ப்ரொசீஜர் என்ன, யாரெல்லாம் எலிஜிபிள்ங்கிற பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பெக்டடாக வேகன்சி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 15,000 ப்ளஸ் வேக்கண்ட் இது பண்ணலாம். ஏன்னா ஏஎல்பிக்கே 5,600 சம்திங், இது 700 அரௌண்டாக 700 இருந்துச்சு, 5,700. அதை கம்பேர் பண்ணும்போது அதுவுமே இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே ஒரு 10,000 மேலே வரும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வேகன்சி வந்து இதில் எப்படியுமே 15,000 ப்ளஸ் தான் நம்மளுக்கு வரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வேக்கண்ட் அதிகமான வேக்கண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். இதுக்கு என்ன ஏஜ் லிமிட்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு ஏஜ் வந்து எல்லா கேட்டகரியுமே 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி டெக்னீஷியனுக்கும் அதே மாதிரி தான் 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து ஒரு 5-6 வருஷமாக நடக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா கொரோனானால. அதனால் இப்போ வந்து எக்ஸாம் வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெக்னீஷியனுக்கும் 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுபடி பார்த்தா யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 18 to 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியை பார்த்தீங்கன்னா 18 to 36 வயசு வரைக்கும். SC/ST பார்த்தீங்கன்னா 18 to 38 வரைக்கும். இதிலேருந்து பிடபிள்யூ கேண்டிடேட்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 இயர்ஸ் வந்து எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் வந்து தமிழ்லேயே நம்ம எழுதலாம். ரயில்வே எக்ஸாம் வந்து தமிழ்லேயே எழுதலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜ் வந்து அதில் இருக்கும். அதில் நம்ம இங்கிலீஷு ப்ளஸ் ஒரு மொத்தமாக 15 லாங்குவேஜ் இருக்கும். அதில் இங்கிலீஷு ப்ளஸ் தமிழ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே கேட்கும் மீடியம் ஆஃப் எக்ஸாம், அதில் தமிழ் யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஒன்று 10th + ITI முடிச்சிருக்கணும் ஃபார் ஆல் போஸ்ட். அது ஒவ்வொரு ட்ரேடில் முடிச்சிங்கன்னா அந்த ட்ரேடுக்கு தகுந்தாப்ப டெக்னீஷியன் போஸ்ட் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்குலாம் அப்ளையோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா 12th முடித்தவங்களுக்கும் அதில் வேகன் இருக்குது. என்ன அப்படின்னா 12th பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் குரூப் படித்தவங்களுக்கு ஃபார் சிக்னல் அண்ட் டெலிகாம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் டெக்னீஷியன் வேக்கண்ட் மட்டும் அந்த 12th முடித்தவங்க, அது பிசிக்ஸ் வித் மேக்ஸ் முடித்தவங்க அதுக்கு அது எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஆர், UWS அண்ட் OPC அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா. SC/ST, PWD அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் CPT-1 எக்ஸாம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு அந்த 500 ரூபாயில் 400 ரூபா ரீஃபண்ட் ஆயிரும். இந்த 250 ரூபாவில் வந்து 250 உங்களுக்கு அப்படியே ரீஃபண்ட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். ஏன்னா ஏஎல்பிக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து A1 ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஆனால் டெக்னீஷியனை பொறுத்தவரை அது தேவையில்லை. P1, P2, C1 இதாக இருக்கலாம். நம்ம A1 இருக்க தேவை கிடையாது. P1, P2, C1 வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தகுந்தாப்பில் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்க பாருங்கள். இப்போ டெக்னீஷியன் கிரேட் 3 ஆர்மேச்சர் அண்ட் காயில் வைண்டிங் டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னா எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து P2 இருந்தால் போதும். அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 3ல் பிளாக்ஸ்மித் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் PVல உங்களுக்கு ஹை ஸ்டாண்டர்ட் வந்து P1 இருந்தால் போதும். அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 3 பிளாக்ஸ்மித் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் கேரேஜ் அண்ட் ஒரு வேகனில் உங்களுக்கு P1 ஸ்டாண்டர்ட். இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் இருக்கும். இது ஃபுல் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஓல்டு நோட்டிஃபிகேஷன், இப்போ உள்ள டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை வெளியிடலை. அதுக்காக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் ஓல்டு நோட்டிஃபிகேஷனை வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். அவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி செலெக்ஷன் ப்ரொசீஜர், எப்படி எக்ஸாம் நடக்கும், எந்த மாதிரி நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு CPT-1 இது ப்ரிலிமினரி எக்ஸாம் சொல்லுவோம். இது வந்து எப்படின்னா இதில் எக்ஸாம் பண்ணி ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. இதை ஸ்க்ரீன் பண்ணி அடுத்து CPT-2, இந்த CPT-2வில் இருக்க மார்க் தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். இப்போ பாருங்கள் CPT-1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அண்ட் டெக்னிக்கல் ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான், சேம் கொஸ்டின் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்பவும் பாருங்கள் அதே தான் டெக்னீஷியனுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் ஒரு 10 கொஸ்டின். இந்த ஜெனரல் அவேர்னஸ்லேயே இப்போ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக் எல்லாமே அந்த 10லேயே வந்துடும். அடுத்து சயின்ஸ் ஒரு 20 கொஸ்டின், ரீசனிங் ஒரு 25 கொஸ்டின், மேத்ஸ் ஒரு 20 கொஸ்டின், மொத்தமாக 75 கொஸ்டின். 60 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்லி ஸ்க்ரீன் டெஸ்ட் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் டாபிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரீசனிங் உள்ள டாபிக்ஸ் எல்லாம். இந்த பார்த்தீங்கன்னா ஸ்லாகிசம், டைஸ், கோடிங், டீகோடிங் இந்த மாதிரி பசல் இந்த மாதிரி இத்தனை டாபிக்ஸும் ரீசனிங்கில் உள்ள டாபிக்ஸ். அதில் ஃபுல்லாக போய்ட்டு சால்வ் பண்ணி பார்த்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரொம்ப டார்க்காக பிளாக்கில் இருக்கலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸ் டாபிக்ஸ். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸு, டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸு, ரேஷியோ, ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிளிஃபிகேஷன்,
நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், மென்சுரேஷனு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, டேட்டா இன்டர்பிரேஷனு, ட்ரிக்னோமெட்ரி, அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ப்ராபபிலிட்டி இதெல்லாம் மேக்ஸ் டாபிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சயின்ஸ், அதாவது 10th லெவல் சிபிஎஸ்சி என்சிஆர்டி ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தளவில் நான் படித்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் புக் 6th to 10th அதான் படித்தேன். நானும் அதை படித்து தான் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபிசிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 கொஸ்டின் கேட்கலாம். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 கொஸ்டின் கேட்கலாம். பயாலஜியில் ஒரு 4 to 5 கொஸ்டின், அந்த 25 கொஸ்டினில் இது கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 10 கொஸ்டின் இருக்குல்ல, ஜென்ரல் அவேர்னஸ் அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கல் வந்து ஒரு 3 to 5 கொஸ்டின் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 2 to 6 கொஸ்டின் கேட்கலாம். ஹிஸ்ட்ரியில் 1, ஜாகிரஃபியில் 1, பாலிட்டியில் வந்து கேட்காமல் இருக்கலாம். கம்ப்யூட்டரில் 2 கொஸ்டின். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் சிபிடி 1க்குன்னா மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸு இந்த 3மே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் சிபிடி 1 வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் பாருங்கள் கட் ஆஃப். இப்போ சிபிடி 1ல் இதுதான் பாசிபிள் டார்கெட். நீங்கள் அந்த டார்கெட் படித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் 10 கொஸ்டினில் நீங்கள் ஒரு 5 கொஸ்டின் போட்டுடலாம் அழகாக. அதே சயின்ஸில் 20 கொஸ்டினில் 10 கொஸ்டின் போடலாம். ரீசனிங்கில் 25 கொஸ்டினில் ஒரு 23 கொஸ்டின் போடலாம். அதே மேக்ஸில் ஒரு 20 ஒரு 18 போட்டாலும் பாருங்கள் 55 ப்ளஸ் வருது. பாசிபிள் இருக்குது. நம்ம 5க்கு 5 எடுக்கலாம். இதில் சயின்ஸில் ஒரு 15 கண்டிப்பாக போடலாம் ஓரளவு படித்தா. ரீசனிங்கில் 25, மேக்ஸில் 20 எடுத்தால் நீங்கள் 65 எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி 2 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிபிடி 2ல் பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு 2 பார்ட் இருக்கும். பார்ட் ஏல வந்து ரீசனிங் 25, மேக்ஸ் 25, சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 40. இந்த சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிபிடி 1ல் இருக்க சயின்ஸ் கிடையாது. சிபிடி 1ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அது வந்து பாயாலஜி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இதில் கெமிஸ்ட்ரி, பயாலஜி வராது. அதே ஃபிசிக்ஸில் வந்து சில டாபிக்ஸ் தான் வரும். அது வந்து ஒரு இன்ஜினியரிங் கேட்டகரி லெவல், அதாவது இன்ஜினியரிங் லெவலாக அப்படின்னு இல்லை, அது ஒரு ஐடிஐ லெவல்னு சொல்லலாம். அதிலேருந்து கேட்பாங்க. அதுக்கு சில டாபிக்ஸ்லாம் பின்னாடி போடுறேன். அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் 10 கொஸ்டின். அப்போ சிபிடி 1ல் பார்ட் ஏல 100 கொஸ்டின், பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின். இது ட்ரேடு கொஸ்டின். நீங்கள் என்ன ட்ரேடு சூஸ் பண்ணீங்களோ, இப்போ ஐடிஐயில் வந்து நீங்கள் ஃபிட்டர் ரிலேட்டடாக நீங்கள் ட்ரேடு சூஸ் பண்ணணும். அதில் 75 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு மணி நேரம் அது வந்து. அதே மாதிரி ஒன்றா இப்போ எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பர் அந்த மாதிரி. இதில் வந்து குவாலிஃபிங் தான். பார்ட் பி அதாவது ட்ரேட் டெஸ்ட் வந்து ஒன்லி குவாலிஃபிங் மார்க் தான். 35 பண்ணி 27 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டாலே போதும். இது வந்து கட் ஆஃபில் எடுத்துக்கொள்ளப்படாது. இது பார்ட் பி. நீங்கள் இது குவாலிஃபிகேஷன் ஆனால் தான் உங்களை பார்ட் ஏ இருக்குல்ல அந்த 100 கொஸ்டின், இது உங்களுக்கு கொஸ்டினை வேலிடேட் பண்ணுவாங்க. இந்த 100ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதுதான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு கட் ஆஃபாக எடுத்துக்குவாங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் விட்டு டாக் நோட்டிஃபிகேஷனும் மெடிக்கலும் கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறை ரயில்வே தேர்வில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் டெக்னீஷியனில் நம்ம தமிழ் இளைஞர்கள் அதிகம் பேர் பணியில் சேர வாழ்த்துக்கள். முயற்சி, பயிற்சி, வெற்றி நிச்சயம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.